ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான கதை. மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கதை ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்குற கதையோட பேர் ரிலீஸ் தட் வேஜ். இந்த கதையோட அவுட்லைன் என்னென்னா, ஹீரோ ரெக்ரெஸ் ஆகி வேற ஒரு வேர்ல்டுக்கு போகிறான். அங்கே போய் தன்னுடைய நாலேஜை வச்சு தனக்கு உண்டான கிங்டத்தை எப்படி டெவலப் பண்ணுறாங்கிறது தான் கதை. அதுவும் விச்சஸ்னுடைய ஹெல்ப் மூலிமா. கதை ரொம்ப அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. கதையோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ கண்ணை மூடி உட்காந்துருக்குறான். அப்போது ஒரு பெருசு வந்துட்டு நம்ம ஹீரோவை ஐயா ஐயா ஐனஸ் ஐயா எந்திரிங்க அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ ஹீரோ கண்ணை முழிச்சு பார்த்துட்டு ஐனஸா யார், என்ன ஐனஸு, யார் ஐனஸு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சுற்றி முற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்குறான். அப்போ தான் ஹீரோவுக்கு தெரிய வருது, நம்ம ரெக்ரெஸ் ஆகிருக்கிறோம், ஆஃப்டர் லைஃபுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு. எல்லோரும் ரெக்ரெஸ் ஆனால் ஒன்றா வீட்டுக்குள்ளே படுத்துருக்கிற ஹீரோ உடம்புக்குள்ளே போவாங்க. நான் என்னடா நடுத்தரில் உட்காந்துருக்கிற ஹீரோ உடம்புக்குள்ளே வந்திருக்கிறேன் அப்படின்னு அவன் நம்ம ஹீரோ வீதி நடுவில் மேடை போட்டு அது மேலே சேரை போட்டு உட்காந்துருக்கிறான். சுற்றி முற்றி ரொம்ப கூட்டமாக இருக்குது. அதையெல்லாம் பார்த்துட்டு அடே நான் எங்கடா இருக்கிறேன், என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு அவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். என் வீட்டை காணோம், நாளைக்கு கொடுக்க போகிற ப்ளூ பிரிண்ட்டுக்கு லாஸ்ட் டேட் வேறு, என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டான் மறுபடியும். அப்போது ஒரு பெருசு வந்து ஐயா ஐனஸ் ஐயா, எக்ஸிக்யூஷனுக்கு டைம் ஆச்சுங்க, நீங்கள் உத்தரவு கொடுத்தீங்கன்னா முடிச்சிடலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். நம்ம ஹீரோ உத்தரவா, என்ன உத்தரவு, எதுக்கு உத்தரவு அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கிறப்ப அப்போ தான் ரெக்ரெஷன் ஆன அவனுடைய ஞாபகங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சது. நம்ம ஹீரோவோட பேர் ரோலண்ட் வின்பில்டன். இவன் கிரே கேஸ்டில் சேர்ந்த ஒரு 4வது பிரின்ஸ். இவனோட சிப்ளிங்ஸ் எல்லாம் அந்த அரியாசனத்துக்கு போட்டி போட்டுட்ருக்காங்க. அதில் நம்ம ஹீரோவும் ஒருத்தன். அப்போ தான் நம்ம ஹீரோவோட நயனா வந்துட்டு பசங்களை அவங்களுக்குள்ளே அடிச்சுக்காதீங்க, நான் உங்கள் 5 பேருக்கும் ஒரு டெரிட்டரி தரேன், அந்த டெரிட்டரி 5 வருஷத்தில் யார் நல்லா ரூல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த சிம்மாசனம் சொந்தமாகும் அப்படின்னு ஒரு டீலை கொடுக்குறாரு அந்த 5 பேர்த்துக்கும். நம்ம ஹீரோவுக்கு 2 எல்டர் பிரதர்ஸ், ஒரு எல்டர் சிஸ்டர், ஒரு யங்கர் சிஸ்டர். நம்ம ஹீரோ 4வது ஆள். அப்படி டெரிட்டரி பிரித்து கொடுக்கறதுல விதி யாரை விட்டுது, ஹீரோவுக்கு ஒன்றத்துக்கு யூஸ் இல்லாத ஒரு டெரிட்டரியை பிரித்து கொடுத்துட்டாங்க. அது எப்படி சொல்கிறதுனா, அங்கே காக்கா கூட கக்கா போகிறதுக்கு யோசிக்கும், அந்தளவுக்கு அந்த டெரிட்டரி ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த ஞாபகமெல்லாம் வந்ததுக்கப்புறம் தலைவன் தலையிலேயே அடிச்சுக்கிறான். அப்போது மறுபடியும் அந்த பெருசு வந்து ஐயா ஐனஸ் ஐயா, நேரமாச்சு, அந்த உத்தரவு மட்டும் அப்படின்னு கேட்டான். நம்ம ஹீரோ ஒரு வழியாக மனசை தேத்திட்டு பெருசு கையில் இருக்கிற பேப்பரை வாங்கி பார்த்தான். அதில் விச்சை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி உத்தரவு இருக்குது. அதை படிச்சுட்டு மக்கள் மாறல, இன்னும் அந்த மக்கள் மூட நம்பிக்கையை பின்பற்றுறாங்க, இப்படி இருந்தால் எப்படி நாடு முன்னேறும் அப்படின்னு நினச்சிட்டு உடனே அந்த பேப்பரை கீழே போட்டு அந்த சூனியக்காரியை ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்னு ஒரு ஆர்டரை கொடுத்துட்றான். அங்கே இருந்த எல்லாத்துக்கும் பெரிய ஷாக். இந்த ஆர்டரை கேட்டானியும் எல்லோரும் அவங்ககிட்ட இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு கோஷமிட்டுருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இதை எதுவுமே கேட்டுக்கல. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இதை இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போதைக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப பார்த்தான். அப்போதான் நம்ம ஹீரோவோட நைட்டு, அவன் பேர் கார்ட்டர் லேனிஸ், அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஐயா ஐனஸ் ஐயா, விச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள சும்மா விடுறது நல்லதில்லை, அதனால் தீர்ப்பை மாற்றி சொல்லிடுங்க, எக்ஸிக்யூஷனை நாங்கள் கேரி பண்ணிடுறோம் அப்படின்னு கேட்டான். ஆனால் நம்ம ஹீரோ கார்ட்டரை பார்த்து நீ ஒரு நைட்டு, நீ ஏன் எல்லாரையும் மாதிரி இப்படி புலம்பிகிட்ருக்கிற, நீ எல்லாரை விட ஸ்ட்ராங்கானவன், நீயே பயந்தா எப்படி அப்படின்னு கேட்டான். நைட்டு நம்ம ஹீரோ கிட்ட இவ்வளோ தேடி நிறைய பேர் வந்துடுவாங்க, இப்போ உயிரோட விட்டுட்டோம்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டான். ஆனால் ஹீரோவு வந்தால் வரட்டும் பார்த்துக்கலாம், ஒரு சூனியக்காரியை பிடிச்சோம், மற்றவங்க வந்தால் அவங்களையும் பிடிப்போம், என்னப்போ அப்படின்னு கேட்டான். கார்ட்டருக்கு ஒன்றுமே பேச தோணலை. இப்போதைக்கு எனக்கு டயர்டாக இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். நம்ம ஹீரோவோட டெரிட்டரி பேர் பார்டர் டவுன். இப்போ நம்ம ஹீரோவோட மேன்ஷனை காட்டுறாங்க. அது ரொம்ப பாலாடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது, எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஹீரோ ரூமுக்குள்ளே போயிட்டு அவன் கதறிட்டு இருக்கிறான், என்னடா நடக்குது, நான் இப்போ இங்கே வேறு உலகத்துக்கு வந்திருக்கிறேன், ஒரு வேளை செத்துட்டு வந்திருப்பனோ, வேலை சுமை காரணமாக நான் செத்துருப்பனோ அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி
யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு வழியாக நம்ம ஹீரோ மனசை தேற்றிட்டு வந்தது வந்துட்டோம், நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தலைவன் தைரியமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டான். அன்றைக்கி நைட்டு ரோலண்டு தன்னுடைய சீஃப் நைட்டு கார்ட்டரை கூட்டிகிட்டு விச்சு பார்க்க பிரசனுக்கு போகிறான். கார்ட்டர் நம்ம ரோலன் கிட்ட, ஐயா என்ன செய்யா, விச்சு ரொம்ப ஆபத்தானவங்க, அங்கே போகிறது ரொம்ப டேஞ்சரு, போக வேண்டாமையா அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ அவனுடைய நைட்டை பார்த்து, என்னுடைய சீஃப் நைட் நீ ஒரு விச்சை பார்த்து இப்படி பயப்படலாமா அப்படின்னு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டான். கார்ட்டரும் வேறு வழி இல்லாமல் இவன் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறானே என்ன பண்ணுறது அப்படின்னு ரோலன் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அந்த விச்சை அடைச்சி வச்சிருக்கிற சிறைக்கிட்ட போய் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரோலன் அந்த விச்சை பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாடி வா அப்படின்னு கூப்பிட்டான். பார்த்தா அது ஒரு சின்ன பொண்ணு. நம்ம காட்டுற அந்த விச்சுக்கிட்ட ரொம்ப பக்கத்தால் வராத, அங்கேயே நில்லு அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னான். நம்ம ஹீரோ காட்டுறக்கிட்ட, பயப்படாதப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ தள்ளி நில்லு அப்படின்னு சொன்னான். இல்லை உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவ தான் அந்த நார்த் ஸ்லோப்பில் இருக்கிற பீப்புள்ஸை கொன்னா, ரொம்ப கிட்ட போனீங்கன்னா சூனியங்கினியே வச்சிருவா, அதனால தான் தள்ளி நிற்க சொல்கிறேன் அப்படின்னு கார்ட்டர் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருந்தான். நம்ம ஹீரோ கொஞ்சம் கடுப்பாகி கார்ட்டர் மண்டையிலேயே ஒரு கூட்டு கொட்டிட்டு, அங்கிட்டு போடா தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட பேச போனான். நம்ம ஹீரோ அந்த செல்லு பக்கத்தால் போய் நின்றுட்டு விச்சை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்டான். அதுக்கு அந்த விச்சு என் பேர் ஆனா அப்படின்னு சொன்னான். என்ன நடந்ததுன்னு நீயா சொல்கிறியா அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு ஆனா ஒரு செகண்டு அமைதியாக நின்னான். அவன் நிற்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்குறப்ப ஏனாவே எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பித்தா. அது என்னன்னா, ஏனாவோட அப்பா நார்த் ஸ்லோப்பில் இருக்கிற ஒரு மைண்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போது திடீர்னு அந்த மைண்ட் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிது. அந்த கொலாப்ஸ் ஆன இடத்துல ஏனாவோட அப்பா மாட்டிக்கிட்டார். இடர்பாடுகளை சிக்கி இருக்கிறவங்கள காப்பாற்ற வேண்டிய இடத்துல ஒரு மொட்டை அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா வேல்யூடான பொருளை திருட பார்த்துட்டு இருந்தான். அப்படி ஏனாவோட அப்பாக்கிட்டேயும் திருட பார்த்தான். ஆனால் ஏனாவோட அங்கிள் அந்த மொட்டையை தடுத்து நிறுத்திட்டார். அவங்க 2 பேர்த்துக்குள்ளே சரியான ஃபைட்டு. கடைசியில் மொட்டை ஏனாவோட அங்கிளை கீழே தள்ளி கொல்ல பார்த்தான். அப்போது ஏனா அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் நடக்கிற சண்டையை தடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சா. நிறுத்துங்கன்னு கத்துறப்ப அப்போ தான் அவளுடைய விச் பவர் ஆக்டிவேட் ஆகுது. அதுவும் அவளே அறியாமல். அப்போ அந்த விச் பவர் ஆக்டிவேட் ஆனோடனே அந்த மொட்டையை பொசுக்கியே கொண்டுட்டா. அப்புறம் இடர்பாடுகளை சிக்கி இருக்கிறவங்கள எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு மைனுக்கு வெளியே வந்தா. அவளுடைய அங்கிள் கிட்ட இங்கே என்ன நடந்ததோ அதை யாருக்கிட்டே சொல்லாதீங்க, நான் அவங்கள கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு கேட்டுக்கிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஆனா கிட்ட, அப்புறம் உன்னை யார் மாட்டி விட்டது, அங்கிள் தானே அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஆனா, இல்லை அவர் இல்லை, என்னை பற்றி தகவல் கொடுத்தது என்னுடைய அப்பா அப்படின்னு சொன்னான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே இந்த மாதிரி நடக்கிறது இங்கே சகஜம் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். நம்ம ஹீரோ ஆனா கிட்ட, நான் உன்னோட பவர்ஸ் எல்லாம் பார்க்கணும், எனக்கு அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவேன்னு கேட்டான். அதுக்கு ஆனா நம்ம ஹீரோ கிட்ட, என்னை அரெஸ்ட் பண்ணுறப்ப என் கழுத்தில் காட்ஸ் லாக்கெட்டுன்னு ஒன்று மாட்டி விட்டாங்க, அதனால் என்னுடைய பவர்ஸ் எல்லாம் சப்ரஸ் ஆகியிருக்கு, என்னால் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணான். அதே சமயம் ஆனா ரோலன் கிட்ட, இந்த காட்ஸ் லாக்கெட்டை மட்டும் எடுத்துட்டா நான் உன்னை கொல்ல வாய்ப்பு இருக்குது, உன்னோட ஆர்வமே என் மூலமாக உன்னுடைய மரணத்துக்கு வழிவகுக்கும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டான். நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு டக்குன்னு அவள் கழுத்தில் இருந்த காட்ஸ் லாக்கெட்டை பிச்சிட்டான். பிச்சை உடனே ஆனாவுக்கு அவளுடைய பவர்ஸ் எல்லாம் பூஸ்டப் ஆகுது. நம்ம ஹீரோ இப்போ ஆனாவை பற்றி இப்போ காட்டுனுடைய பவர்ஸை எல்லாத்தையும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். ஆனாவும் அவளுடைய பவர்ஸ் எல்லாம் காட்ட ஆரம்பித்தா. எல்லோரும் அதை பார்த்துட்டு பயந்து ஓட ஆரம்பித்தாங்க. ஆனால் ரோலன் மட்டும் அங்கேயே நின்றுட்டு இருந்தான். கார்ட்டர் ரோலனை பின்னாடி கொஞ்சம் இழுத்துட்டு போனான். சிறைக்கு பக்கத்தால் நிற்கிறது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவை ஆனாவோட பவர்ஸை பார்த்துட்டு, இந்த பவர் ரொம்ப நல்லா இருக்குது, இதை வச்சு நிறையா பண்ணலாமே ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருந்தான். அங்கே நடந்த சம்பவத்தை கேட்டு எல்லா சோல்ஜர்ஸும் அங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஆனால் அவளோட பவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதில் அவளுடைய செல்ஸ் கம்பியெல்லாம் உருகி நல்லா பழுத்து கிடந்தது. ஆனாவோ அதுலேருந்து வெளியே வந்தா. ஆனாவை பார்த்து ரோலன் சந்தோஷமாக எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான். ஆனால் இப்போ ரோலன் கிட்ட, இப்போ என்னை எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டா. ரோலன் அதுக்கு, இல்லை நான் உன்னை வேலைக்கு எடுத்துக்கிறேன், எனக்கு வேண்டிய எல்லா வேலையும் நீ செஞ்சு கொடுக்கணும், ஓகேவா அப்படின்னு கேட்டான். அதை கேட்டதும் அங்கிருந்த எல்லாத்துக்கும் பயங்கரமான ஷாக். நம்ம ஹீரோ ஆனாக்கிட்ட போய் அவள் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருந்தது. அவனுடைய கோட்டை கழட்டி அவளுக்கு போட்டு விட்டு
அந்த ப்ரிசன்லேருந்து வெளியே போனான். ரோலன் ஆனாவை வேலைக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னதும் எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக். அந்த சிறைச்சாலையில் அந்த எக்ஸிக்யூஷன் இடத்துல இருந்த அந்த பெருசு அங்கே இருந்தாபடி. நம்ம ஹீரோ அவர்கிட்ட போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டை ரெடி பண்ணி எனக்கு இப்போவே கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். இதை கேட்டது அந்த பெருசுக்கு இன்னும் பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. ஐயா ஐயா ஐனஸ் ஐயா, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா ஹோலி சர்ச்சு நமக்கு எகெயின்ஸ்டாக மாறிடுவாங்க. நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்க வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா விச்சஸும் நம்ம டெரிட்டரிக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளையும் அவங்க கண்காணிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு ரோலன் கிட்ட புலம்பிகிட்டு இருந்தா அப்படி. ஆனால் ரோலன் இதை எல்லாமே கேட்டுக்காம, நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க பார்போ அப்படின்னு சொல்லிவிட்டு எம்ப்ளாய்மெண்ட்டு கான்ட்ராக்ட் எனக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்புறம் அந்த ஆனாவுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அந்த பார்போ ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அப்படி. ப்ரிசனில் இருந்து இப்போ ரோலண்டா வீட்டை காமிக்கிறாங்க. அப்புறம் அந்த பெருசு ஹீரோ கிட்ட வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் அந்த பெருசுக்கு அவன் மனசுக்குள்ளே 4th பிரின்ஸ் ஏன் எப்படி பண்ணுறாரு, முதல்ல ஒரு விச்சை எக்ஸிக்யூஷன்லேருந்து காப்பாற்றினார், இப்போ அதே விச்சுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கிறாரு, இவர் என்ன தான் நினச்சிட்டு இருக்கிறாருன்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தான். அதனுடைய வழிபாடு அவனுடைய ஃபேஸில் தெரிஞ்சுது. அதை பார்த்து ஹீரோ, என்ன பார்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டான். என்ன பார்போ என்னுடைய டிசிஷனில் சந்தேகப்படுற போல் அப்படின்னு கேட்டான். பார்போ கிட்ட, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்ப விச்சஸ் ஒன்றும் டீமன்ஸ் கிடையாது, கோஸ்ட் கிடையாது, ரொம்ப பயங்கரமான உயிரினங்கள்லாம் எதுவும் கிடையாது. அவங்கக்கிட்ட ஒரு மேஜிக் எலமெண்ட் இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் அதை பார்த்து சூனியக்காரின்னு பயப்படுறீங்க. ஒரு விஷயத்தை பற்றி புரிதல் இல்லைன்னா அதை பார்த்து பயப்படுறது சகஜம்தான் அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் பார்வோக்கு இன்னும் அதை ஏற்றுக்க முடியல. நம்ம ஹீரோ பார்வோ கிட்ட, நம்ம இடம் ஒரு நல்ல இடமான்னு கேட்டான். அதாவது அவங்க டெரிட்டரி நல்ல டெரிட்டரியான்னு கேட்டான். அதுக்கு பார்வோ, இல்லையே அப்படின்னு சொன்னான். நம்ம டெரிட்டரி ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது, அதை நான் முன்னேற்றணும். என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கிட்டே இருக்கிற வெல்த் எதுவுமே என்கிட்ட இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்க கூட என்னால் மோத முடியுமா சொல்லு பார்வோ, அதுக்கு 0% சான்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். என்னுடைய வழி என்றைக்கும் தனி வழி. இப்போவாது உங்களுக்கு அந்த டவுட்டு கிளியர் ஆச்சா, நான் ஏன் விச்சை ஹையர் பண்ணேன்னு. அவங்களுடைய சக்திகளை வச்சு, என்னுடைய நாலேஜை வச்சு இந்த டெரிட்டரியை நான் முன்னேற்றி காட்டுறேன் அப்படின்னு பார்வோ கிட்ட சொன்னான். கடைசியாக பார்வோ கிட்ட, ஆனாவை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை இருக்குது, சீக்கிரம் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். அப்போது ஏனாவும் நம்ம ஹீரோவை பார்க்க வந்துட்டுருக்குறா. இதோட சாப்டர் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க.